நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்டனில் வேலை பார்க்குறவங்க யாரோ வந்திருப்பாங்க. நீங்கள் குடிங்க. நீங்கள் குடிங்க. இல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல? ஹலோ அங்கிள். என்னப்பா, எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது அங்கிள். அப்பா அப்பா, நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? இங்க ஒரு வேலையா வந்தேன். நீ இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? விக்னேஷ், உங்க அப்பாவும் நானும் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜராஜன் இடம் தானே இது? ஆமாம். ராஜராஜன் பையன் உனக்கு ஃப்ரெண்டுன்னா ராஜராஜன் எங்களுக்கு ஃப்ரெண்டுப்பா. நானும் உங்க அப்பாவும் நிறைய தடவை இங்க வந்திருக்கோம். ஓகே, உட்காருங்க அங்கிள். இருக்கட்டும். எப்போ கிளம்புறீங்க? நைட் டிக்கெட் கேட்டிருக்கேன். கிடைச்சதுன்னா நைட்டு, இல்லைன்னா நாளைக்கு மார்னிங். வேலை முடிஞ்சதில்ல? கிட்டத்தட்ட. அப்போ சரி, நான் டிக்கெட் போட சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்டுக்கிட்ட சேர்த்து போட சொல்லிடுறேன். 3 பேர் சேர்ந்தே போயிடலாம். சரிங்கப்பா. ஒரு கேஸ் விஷயமா வந்தோம். அட்வொகேட் ஒரு வேளை வரதா சொல்லியிருக்காரு. மகாக்கு தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, நோ ப்ராப்ளம். எப்போ வேலை முடியும்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் போட சொல்லிக்கலாம். எனக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை இங்கே. நான் வெயிட் பண்ணி உங்கள் கூட வந்துடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கும் சேர்த்து நானே டிக்கெட் சொல்லிடுறேன். எங்கே தங்கியிருக்கீங்க? சின்ன வேலை தான், ரூம் எதுவும் போடல. நான் இங்கே மகாவோடய தங்கிக்கிறேனே. ஓகே. அப்பா காலேருந்து சாப்பிடலடா, பயங்கர பசி. சாப்பிட ஏதாவது இருக்காடா? இதோ ஒரே செகண்ட் எடுத்துட்டு வரேன்ப்பா. மகா இது வரைக்கும் வேலைக்கு போனதில்லை. அவளுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, அப்ரிஷியேட் பண்றேன். தட்ஸ் ஓகே. ஆனா இப்படி வேலை இருக்குதுன்னு வெளியூர் கூட்டு வர்றது எனக்கு பிடிக்கல விக்னேஷ். இல்லை அங்கிள், அவங்களுக்கு தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். அதனால தான். இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஆனா இனி அப்படி வேண்டாம். உண்மையை சொல்ல போனா மகா உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. மகா உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது உங்க வீட்டில் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. மகா இப்பதான் தனியா அவன் ஃபேமிலியை லீட் பண்றா. அவள்கிட்ட போய் இங்க வேலை செய்ய முடியாது, இங்க வேலை செய்ய முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. ஏற்கனவே உங்களுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போச்சு. இப்போ அவள் வேற ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருக்கா. நீங்க 2 பேரும் இப்படி வந்து தங்குறது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. தேவையில்லாம இதுக்கு 4 பேரை பேச வைக்கணும். ஐயோ அங்கிள், நாங்கள் வந்தது வேலை விஷயமா தான். நான் இல்லைன்னு சொல்லலை. உங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும். மகா புதுசா வேலைக்கு போறா. சின்சியரா இருக்கணும்னு ஏதோ ஒரு ஆர்வத்தில் பெருசா யோசிக்க மாட்டா. ஆனா நீங்க யோசிக்கணும்னு சொல்றேன். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும்.
பாரதி ஆ? கொஞ்சம் என் கூட வாயேன். என்னண்ணே? கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் புக் பண்ண வந்திருக்காரு. ஒரே ஹிந்தி சமையலா சொல்றாரு. ஒன்னும் புரியல. என்னன்னு வந்து கேளு. ஐயோ, எனக்கும் ஹிந்தி தெரியாதுண்ணே. இவன் ஒருத்தன் அவர் உடைச்ச தமிழ்ல பேசுறாரு. அவர் சொல்ற ஐட்டம் பூரா அமிதாப் பச்சனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, உனக்கு தான் அந்த ஐட்டம் பூரா பண்ண தெரியுமே. கலக்கிடலாம் விடுங்க. சீக்கிரமா அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பா. சொல்லி கொடுத்துடலாம் வாங்க. ஐட்டம் கத்துக்கிறது அப்புறம் முதல்ல அந்த பேரெல்லாம் படிக்கணும். சரிண்ணே. டிகே பகுத் அச்சா. ஒரே ஸ்வீட்டும் பாலுமா சாப்பிட்றானுங்களே. இந்த வடக்கு இருக்கிறவங்க மட்டும் ஒல்லியாவே இருக்கானுங்களே, அது எப்படி? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம ஒரு 100 கிராம் ஸ்வீட் சாப்பிட்டா 200 கிராம் வெயிட் போடுது. அண்ணே, அங்க இருக்கிறவங்களாம் ஒல்லியா இருக்காங்கன்னு யார் சொன்னது உங்களுக்கு? தீபிகா படுகோனில ஆரம்பிச்சு மாதுரி தீட்சித் வரைக்கும் ஒல்லியா தானே இருக்கு. என்னண்ணே, அவங்களாம் டயட் மெயின்டைன் பண்ணுவாங்கண்ணே. என்னத்த டயட்டும்? நாம அதிகமா காபி குடிக்கிறோம். இனிமே காபி குடிக்க கூடாதுன்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே இன்னொரு காபி குடிச்சா என்னன்னு தோணுது. என்ன உடம்போ என்ன மனசோ. அத விடுப்பா. உன் சமையல் கை புண்ணியத்துல நம்ம சமையல் தமிழ்நாட்டை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல போக போகுது. கிண்டல் பண்ணாதீங்கண்ணே, நான் வரேன். எங்க ஓடுற? அண்ணே, ட்ரெஸ் ஊற வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் போய் அதை வாஷ் பண்றேன். ஓகே, வரேன். அண்ணே, அண்ணே, என்னப்பா? துணியை காணுண்ணே. துணிய காணமா? அம்மா கல்பனா அம்மா, தம்பி துணிய காணமா? நீங்க எடுத்தீங்க? 20 வருஷமா இதே வெட்டு. அண்ணே, துணியை துவைக்கிறதுக்காக இங்க தானே வச்சிருந்தேன். நீங்களே பாத்தீங்களா? இப்ப எங்கண்ணா போயிருக்கோம்? துணி பக்கெட்டோட எங்க போவோம்? நீயே துணிய துவைச்சு காய போட்டுட்டு காணோன்னு தேடறியா? என்ன இழிச்சவாயன் நினைச்சியா? அண்ணே, நான் எங்க துவைச்சேன்? நான் உங்க கூட தானே இருந்தேன். ஆமா இல்ல, நீ என் கூட தானே இருந்த. ஒருவேளை மகா துவைச்சிடுச்சோ? அவதான் பெங்களூர்ல இருக்கா இல்லண்ணே. இந்த காம்பவுண்டுக்குள்ள காய போட்ட துணிய களவாண்டவங்கள தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஊற வச்ச துணிய துவைச்சி காய போட்ட அந்த நல்லவங்க யாரு? நானே, அது நானே. நீயா? அந்த துணிய துவைச்சதும் நானே. அதுவும் நீயா? அத காய வச்சதும் நானே. நீயா நீயா நீயா? நானே 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 நானே. நான் தான் துவைச்சேன். வேற யார் துவைப்பாங்க? நீங்க எதுக்கு என் துணிலாம்? துவைக்கணும்னு வேண்டுதல்லாம் ஒண்ணும் இல்ல. என் துணிய துவைக்க வந்தேன்னா அப்ப உங்க துணிய பார்த்தேன், சரின்னு துவைச்சு வச்சிட்டேன். அவ்வளவுதான். எதுக்குங்க இதெல்லாம்? நான் பார்த்து பண்ணல. யாரு பார்த்தா என்ன? இத்தனை வருஷத்துல நீ யாருக்கும் இப்படி செஞ்சு நான் பார்த்ததில்லையே. சுசீலா, why this திடீர் பாசம்? எல்லாத்தையும் எல்லாருக்காகவும் பண்ண முடியுமா? பிடிச்சவங்களுக்காகத்தான் பண்ண முடியும். அண்ணே, சுசீலா, இது சரியில்லை. இப்படிலாம் பண்ணாதீங்க, கஷ்டமா இருக்கு. பட் இதுல எனக்கு கஷ்டம் இல்லையே. துணி காஞ்சதும் நானே மடிச்சு கொடுத்துறேன். நான் வரேன். இது சரியில்லை. அண்ணே, நான் ஒண்ணும் பண்ணலண்ணே. நீ ஒன்னும் பண்ணல. அவோ எது வேணா பண்ணுவா போல இருக்கு. பயமுறுத்தாதீங்கண்ணே, நீங்க வேற. இல்ல, ரயில் தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டுச்சு. ஆக்சிடென்ட் ஹெவியா இருக்கும் போல. சும்மா இருங்கண்ணே. அவ என்ன சொன்னா? அவ துணியோட சேர்த்து உன் துணியும் துவைச்சு காய போட்டேன்னு சொன்னால. அங்க பாரு. ஒரு துணியாவது அவளோட துணி காயுதா? இல்ல. இல்ல இல்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவளை கூப்பிட்டு வச்சு தலையில கொட்டி அட்வைஸ் பண்ணணும்னு அர்த்தம். அவளை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எனக்கு ஒரு டவுட்ண்ணே. எங்க கிட்ட பேசும்போது ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா சுசிலா கிட்ட மட்டும் ஏன்னா ஒரு மாதிரியா பேசுறீங்க? அத நான் அடுத்த சீன்ல சொல்றேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா வாமா. என்னப்பா இங்க உட்காந்துருக்கீங்க? சும்மாதான். ம் பாரதிக்கும் உனக்கும் நடுவுல இப்ப எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆ, அதெல்லாம் இல்லப்பா. அப்படி இருந்தாலும் சரி பண்ணிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ம் உங்ககிட்ட பேசணும் மகா. ஆ, சொல்லுங்கப்பா. நம்ம வீட்டில் இருந்தபோது வீடு சமையல்னு ஒரு நேரம் போயிட்டு இருந்ததுமா. இப்போ நீ வேலைக்கு போற, இண்டிபெண்டா இருக்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு மகா. ஆனா இப்பதான் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். உலகம் நீங்கெல்லாம் நினைக்கிறது மாதிரி சேஃபா இல்லை மகா. பொண்ணுங்களோட அப்பாவா எனக்கு பதட்டமா தான் இருக்கு. அதுக்காக உங்களை வீட்டிலே பத்திரமா இருங்கன்னு சொல்ல முடியாது தான். நீ இப்படி பெங்களூர் வந்ததையோ இப்படி தங்குறதையோ நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். வேலையில இதெல்லாம் சகஜம்தான். ஆனா எல்லா நேரத்திலையும் அப்படி எடுத்துக்க முடியாதுமா. இங்க வர்றதுக்கு பாரதி ஒன்றும் சொல்லலையா? இல்லப்பா, போயிட்டு வந்தான் சொன்னா. பாரதி ஒருத்தன் கூட இருக்கிறதுனால உலகத்துல எல்லாரும் அவ மாதிரியே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாதுமா. பொண்ணுங்க இப்பதான் வெளியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆர்வத்துல எல்லாரையும் நம்பிடுறீங்க. ஆனா ஆம்பளைங்க அப்படி இல்லை. அவங்க ஆப்பர்ச்சுனிஸ்டா. புரியுதா? ம் புரியுதுப்பா. நெகட்டிவா பேசுறேன், டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காதம்மா. யதார்த்தத்தை சொல்றேன். எல்லாரும் வேலைக்கு போறாங்க. பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியாதுதான். ஆனாலும் இன்னும் ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற சொசைட்டி நம்மளோடதுமா. உன்னையோ நீங்க வந்ததையோ வச்சு பேசலாமா? பொதுவா தான் சொல்றேன். உனக்கு புரியுதுல்லம்மா? புரியுதுப்பா. இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க தான். ஆனாலும் என் பசங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறத என்னால தாங்க முடியலடா. அதனால தான் பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் உங்ககிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கம்மா. உனக்கு என் மேல நிறைய கோபம் இருக்குண்டா. ஏன் பண்ண, எதுக்கு பண்ண என்னெல்லாம் டீட்டெயிலா என்னால சொல்ல முடியாதுடா. ஆனா உனக்கு அப்பாவை புரியும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது புரியும். நான் சொல்ல வர்றது, வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனாலும் சில விஷயங்கள்ல நாம ஷார்ப்பா இருந்து அவாய்ட் பண்ணணும்டா. நான் தீ மாதிரி தீ மேல நடப்பேன் அப்படின்லாம் சொல்றதை விட தீ பக்கம் போகாம ஒதுங்கி இருக்கிறதானே நமக்கு நல்லது. அதைத்தான் சொல்றேன். தீ எப்பவும் தீ தாண்டா. அது மேல ஏறி நம்ம காலை சுட்டுக்கிட்டா நமக்கு தானே நஷ்டம். எதுவா இருந்தாலும் 1000 முறை யோசிச்சு வேணுமா வேணாமான்னு உன்னையே நீ கேட்டுக்க. இப்படி பண்ணா என்ன ஆகும்னு திங்க் பண்ணி பண்ணணுமா? சரிங்கப்பா. ரொம்ப அட்வைஸ் பண்றேன்ல. அதெல்லாம் இல்லப்பா. இன்னொன்னும் சொல்ல நினைச்சேன். வீட்டு பிரச்சனைகளை, நம்ம கஷ்டங்களை இன்னொருத்தட்ட சொல்லணுமான்னு யோசிக்கணும். ஹஸ்பண்டோட நான் ஹாப்பியா இல்லைன்னு ஒரு பொண்ணு இன்னொரு ஆம்பளை கிட்ட சொன்னா, ஐயோ அந்த பொண்ணு பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாமா. ஹஸ்பண்டை பத்தியே நம்மள்ட்ட இப்படி பேசுறாள, அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆம்பளையால யோசிக்க முடியும். அப்புறம் அவன் அட்வான்டேஜ் எடுத்துப்பாமா. நீ இதெல்லாம் செய்யறன்னு சொல்லமா, பொதுவா சொல்றேன். ஒரு பையன் செய்யற அதே வேலைய ஒரு பொண்ணு 1000 மடங்கு கவனமா செய்ய வேண்டியது இருக்கு. கஷ்டம் தாண்டா, எரிச்சல் வரும். ஆனா நம்ம சொசைட்டி அப்படி இருக்கும்போது வேற என்ன செய்ய முடியும்? நம்ம நிம்மதியா சேஃபா இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குமா? புரிஞ்சு நடந்துக்கடா. பாரதி மாதிரி ஒருத்தன் கூட இருக்கும்போது உனக்கு எதுவும் பிரச்சனை வராது. இருந்தாலும் சொல்றேன்.
பாரதி ஓடி வந்தா விட்டுருவேனா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்களை என்ன கடிச்சா சாப்பிட போறேன்? இல்ல பாக்கலைங்க. இவ்ளோ பெருசா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன், பாக்கலையா? சாரிங்க, நிஜமாவே பார்க்கல. எப்பவுமே கீழே போட்டு சொல்றிய தேடுற மாதிரி போனா எதிர்க்க ஒரு ஆளை எப்படி பாப்பீங்க? இன்னைக்கு வெளிய எங்கேயும் போலியா? ஏன் பாரதி எப்பவும் துரத்துற மாதிரியே பேசுறீங்க? இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். ஒரு அன்பு ஒரு அக்கறையா தான் வந்து பேசுறேன், புரியுதா? ம், புரியுது. நீங்க சிகரெட் பிடிப்பீங்க? இல்லையா? ஏன்? ஏன் டென்ஷன்? சும்மா தான் கேட்டேன். ஆ, நீ இங்க தான் இருக்கியா? எதுக்கு அங்க தனியா ஒரு வீடு எடுத்து வச்சிருக்க? காலி பண்ணிட்டு இங்கேயே வந்துட வேண்டியதுதானே? எல்லாம் பொறாம. ஆமா, அந்த ஆமா தான். பாரதி, நான் உங்ககிட்ட பேசுறேன்ல, அதான் அண்ணன் கிண்டல் பண்றாரு. ஆமா, அவனுக்கு புரியல, எடுத்து கொடு. நீங்க மட்டும் அடிக்கடி வந்து பேசலாம், நான் பேசக்கூடாதா? பேசு பேசு, யாரு வேணான்னு சொன்னா? பாரதி, அண்ணே? நேத்து வக்கீல் வீட்டு கல்யாணத்துக்கு போனல, அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு தான் அப்பவே கொடுத்துட்டீங்கல்லண்ணே. சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தாங்கப்பா, வச்சுக்க. எல்லாரும் என்னை விட நிறைய சம்பாதிக்கிறீங்கப்பா. ஆமா, நீ போற வழியில பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க ஒரு 10 கிரவுண்ட் நிலம் இருக்கு, அதை நேத்தான் நான் வாங்கினேன். இவ ஒருத்தி. ஏதாவது பண்ணணும்ண்ணே, இப்படியே இருந்துடக்கூடாது. நான் இப்படியே இருந்துக்கிறேன். இனிமே புதுசாலாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. அண்ணன் நெகட்டிவா பேசாதீங்க, ட்ரை பண்ணுங்க, இதாவது ஆகலாம்ல. ஆமா, ட்ரை பண்ணி நான் அம்பானி ஆக போறேன். அட நீ வேற, ஒரு அப்பளத்தையே கருகாம எடுக்க முடியல. மகாக்காவது ஏதாவது பண்ணணும்ண்ணே, இப்படியே இருந்துடக்கூடாது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. பாரதி, உங்களுக்கு தான் ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குன்னு அண்ணன் சொன்னாரு. பேசாம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏன்னு எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிங்க. நான் இப்படியே கேட்டரிங்ல ஃபார்ம் ஆயிட்டேன். இனிமே என்னால ஆரம்பிக்க முடியாது. என்ன வயசாயிடுச்சா? எனக்கு வயசாகல, ஆனா என் தொழிலுக்கு என்ன வயசு தெரியுமா? மவுண்ட் பேட்டன் இர்வின் பிரபுலாம் எங்க தாத்தாவோட சமையலுக்கு அடிமை. மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியா விட்டு போகும்போது என்னத்தை கொண்டு போனாருன்னு நினைக்கிற? எங்க தாத்தா பண்ண வத்த குழம்ப. இந்தியா விட்டு போகும்போது ஒரு வாளி நிறைய வத்த குழம்ப மூடி போடாம எடுத்துட்டு போனாங்க. போய் 3 வேளையும் கப்பல்லையே அதைத்தான் சாப்பிட்டு இருக்காங்க. அவர் அங்கிருந்து லெட்டர் கூட போட்டிருக்காரு. அடிச்சு ஊத்துங்க, நான் என்ன மவுண்ட் பேட்டன் கிட்ட கேட்கவா முடியும்? இவ ஒருத்தி. நீங்க உள்ள இருக்கிற ஃபயரை விடாதீங்க பாரதி. நீங்க ஏன் தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க கூடாது? ஆரம்பிக்கலாம். அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? முதல்ல நீ ஏன் பெருசா யோசிக்கிற? சின்னதா ஆரம்பிக்கிறத பத்தி யோசி. சின்ன கல்ல வச்சுதானே பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. பெருசா பண்றதுக்கும் கையில பணம் வேணும்லண்ணே. எவ்வளவு வேணும்? 2-3 லட்சமாவது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதானே, நான் தரேன். ஏய், என்ன நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு? அண்ணே, காமெடில பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். பால் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பாரதி கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன். நீ லட்சக்கணக்கில் கொடுக்குறேன்னு சொல்ற? ஊர்ல நிலம் வித்த காசை அம்மா என் பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க, என் கல்யாண செலவுக்காக. என்ன கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து காசை எடுக்க மாட்டோம். பாரதி, நான் அதை உங்களுக்கு தரேன். அதெல்லாம் வேணாங்க. பரவாயில்ல பாரதி, நான் ஒண்ணும் சும்மா கொடுக்கல. பணம் வந்ததும் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துருங்க. ஏங்க, வீட்டு செலவு கூட எடுக்காம வச்சிருக்கீங்க, அது வேண்டாம். பாரதி, நீங்க சீக்கிரமாவே பிசினஸ்ல சக்சஸ் ஆயிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பணம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கோங்க. இல்லைங்க, வேற ஏதாவது யோசிக்க. இருப்பா, இவளுக்கு என்ன உடனேவா கல்யாணம் பண்ண போறாங்க? வாங்கிக்கப்பா. இல்லண்ணே, ஒன்னு செய்யு, நீ வேணா இவளும் ஹோட்டல்ல பார்ட்னரா சேர்த்துக்கோ. சூப்பர் ஐடியா. நான் சைலண்ட் பார்ட்னரா இருந்துக்கிறேன். ஆமா, நீ ஒர்க்கிங் பார்ட்னரு, இவங்க சிங்கிங் பார்ட்னரு. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஓகேன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இங்கேருந்து கிளம்பி போனால் பெங்களூரே போய் சேர்ந்துருக்கலாம். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. உனக்கு வேலை ஆகணும், அப்போ வெயிட் பண்ணி தானே ஆகணும். என்னென்ன டோனே மாறுது? என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? பணம் கொடுத்து அட்ரஸ் தரேன்னு சொன்னீங்களே, எந்த அட்ரஸ்? எந்த அட்ரஸா? இந்திராவோட அப்பா அம்மாவோட அட்ரஸ்ண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? இருக்கு. இதுவே அதிகம்தான்.
இது இல்லாமல் தான் அட்ரஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. அதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. அட்ரஸ் கொடுங்க முதல்ல. அவசரப்பட்டா எப்படி? கொடுக்கலாம் கொடுக்கலாம். முதல்ல அட்ரஸ் கொடுங்க. டைம் ஆகுது எனக்கு. கிளம்புறேன். இல்ல தம்பி, 10,000க்கு கட்டுப்படி ஆகாது. கட்டுப்படி ஆகாதா? அப்படின்னா இதுக்காக எத்தனை நாள் லீவு போட்டு ஒவ்வொரு ரோட அலைஞ்சிருக்க தெரியுமா? ஆபீஸ்ல லீவுக்கு வேற சம்பளம் பிடிச்சிட்டாங்க. அதுக்கு தானே பணம். இதான் அது. இதான் பத்தாதுன்னு சொல்றேன்ல தம்பி. இன்னொரு 10,000 ரூபாய் கொடு, அட்ரஸ் கொடுக்குறேன். ஓவரா பண்றீங்கண்ணே. நல்லா இல்லை. அவ்வளோதான். பணம் கொடுத்தா அட்ரஸ், இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். என்னண்ணே மிரட்டுறீங்களா? அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை தேர்றதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படும் போது ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது. ஃப்ரெண்டுண்ணே. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன வேணா இருந்துட்டு போ, பணம் கொடுத்தா வேலை ஆகும், அவ்வளவுதான். விளையாடாதீங்கண்ணே. கொடுத்துருங்க. உங்ககிட்ட நான் ஏன் விளையாடுறேன் தம்பி? இவன் ஒருத்தன். இந்த 10,000 ரூபா ரெடி பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? 2 பேரும் பெரிய இடத்து பிள்ளைங்க தானே. 10,000 ரூபாய்க்கு இந்த அழுவுறீங்க? ஆமா, பெரிய இடம். நீங்க பாத்தீங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ண்ணே. இவ்வளவு பணம் வீட்டுல கேட்டா எப்படி தருவாங்க? உன் கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். இன்னொரு 10,000 ரூபாய் கொடுத்தா பணத்தை இந்த கையில வாங்கிட்டு அட்ரஸ் அந்த கையில கொடுத்துறேன். அட்ரஸ் வேணான்னு சொல்லி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கினா என்ன பண்ணுவீங்க? நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் அட்ரஸ் கொடுத்து பணத்தை வாங்கிப்பேன். அவளுக்கு தானே அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும். வேணாண்ணே. இந்த பொண்ணை பார்க்கறதுலாம் நல்லதுக்கு இல்ல. நீ ஏதோ தப்பு பண்ற, அதான் இப்படி குதிக்கிற. சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்லிட்டு வேண்டாம் தம்பி, உனக்கு பணம் பெரிய விஷயம். தம்பி விட்டுருங்க தம்பி, விட்டுருங்க தம்பி. மரியாதை தம்பி. மரியாதை 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 கேட்க. மரியாதை மரியாதை மரியாதை. எங்கடா அட்ரஸ்? எங்க அட்ரஸ்? எடுறா எடு. இது கரெக்டான அட்ரஸ் தானே? கரெக்டான அட்ரஸ் தான். உனக்கு பணம் 10,000 பணம் பணம் வேண்டாம் தம்பி, பணம் உனக்கு 10,000 பெரிய விஷயம். மிரட்டுறியா? பணம் 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 மிரட்டுற. மரியாதை மரியாதை வர கேட்கறேன். சொல்லிட்டு இருக்க. மிரட்டுற. என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டுறியா? தொலைச்சிருவேன்.